எப்போவுமே மனசில் ஏதாவது ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த திங்கிங் வர்றப்பெல்லாம் ஒரு சில நேரங்களில் நல்ல திங்கிங்காக இருந்தால் சந்தோஷமாகவே இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. நிறையா நேரங்களில் ஒரு நெகட்டிவ் திங்கிங், அதிகமான திங்கிங் நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக ஓவர் திங்கிங் பண்ணும்போது வாழ்க்கையில் எல்லாமே கடினமாக தோணும். நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து இந்த தண்ணி எப்படி குடிக்கலாமான்னு யோசிக்கிறதுலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் மனசில் போட்டு ஏங்க புழுகணும்? நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த எபிசோடில் ஓவர் திங்கிங்கை ஓவர் கம் பண்ணி பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறது எப்படி. ஓவர் திங்கிங் வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. ஓவர் திங்கிங் பண்ணுறனால நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். அப்போது என்ன பண்ணலாம்? இந்த ஓவர் திங்கிங்கை தூக்கி எறியதற்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சூப்பரான ஆர்டிக்கல்லேருந்து உங்களுக்காக நான் பேச போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே உங்கள் சந்தோஷம் அதுதான் எனக்குள்ள, என் கண்ணுக்குள்ள எப்போவுமே இருக்கும். நம்ம இந்த எபிசோட் பண்ணும்போது அதை கேட்கக்கூடிய 100 பேராக இருக்கலாம், 200 பேராக இருக்கலாம், இல்லை 1000 பேராக இருக்கலாம், 2000 பேராக இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் இது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது, எப்படி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது, என்னுடைய நண்பிகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக எப்படி மாறப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும். இந்த எபிசோட் உங்களுக்காக, அதற்காக தான். நீங்கள் இல்லைன்னா இந்த எபிசோட், இந்த பாட்காஸ்ட், இந்த வாய்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. எங்கேயோ ஒரு ஓரமாக மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது நீங்கள். இன்னும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில், பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப், ஃபாலோ நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இது முழுக்க 100% மணி எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் என் கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கை, பிஸி லைஃப் எல்லாத்தையும் கடந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பா நண்பிகள்கிட்ட, நம்ம கண்ணுக்கு தெரியாத நண்பா நண்பிகள்கிட்ட நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து போக முடியும். கண்டிப்பாக இந்த எபிசோட் கேட்குற நிறைய நண்பா நண்பிகள் எனக்கு மெசேஜ் பண்ணும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒருத்தர் ரொம்ப அருகாமையில் உட்காந்து பேசிக்கிட்டு அவங்கள தட்டி கொடுத்து துவள விடாமல், சோற விடாமல் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு உந்துதலோட இன்றைக்கி நீங்கள் அடுத்த ஒரு எபிசோடையும் கேட்க போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வர்றீங்க அப்படின்னா, ஹலோ நண்பா, நண்பி, வெல்கம் டு ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நம்ம ஃபேமிலியில் இணைவதற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக கிட்டத்தட்ட 245க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. யூ கேன் ஹியர். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி வரக்கூடிய நம்மளுடைய செல்லக்குட்டி நண்பா நண்பிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், நம்ம உள்ளே போயிடலாமா? எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்? ஹவு டு ஓவர் கம் ஓவர் திங்கிங். என்ன பண்ணலாம்? இந்த ஓவர் திங்கிங்னால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுங்களா?
நாளைக்கு நடக்க போகிறத நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு மனசை நம்ப வச்சு கடைசியில் நம்மளும் அந்த பாதாளத்தில் விழுவோம் பார்த்தீங்களா. அப்போ தான் தெரியும். ஒரு எக்ஸாம் இருக்கும், இல்லை ஒரு தேர்வு இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். அதை உட்காந்துட்டு இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நான் கரெக்டாக பண்ண மாட்டேன்ல, இது உருப்படியாக வரவே வராது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை மனசில் போட்டு நிரப்புறோம். ஒன்றே ஒன்று, நம்ம ஒரு பக்கெட்டில் வாட்டர் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நம்ம ஒரு கிணத்துக்கு போகிறோம். அங்கே 2 கிணறு இருக்குது. ஒரு கிணறுல வாட்டர் இருக்குது, ஒரு கிணறுல ரொம்ப குப்பை கூலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. நான் போயிட்டு குப்பை கூலங்களை எடுத்து நிறைய ஃபுல்லாக அந்த வாளிக்குள்ளே போட்டேன்னா அந்த வாளிக்குள்ளே என்ன இருக்கும்? குப்பை கூலங்கள் தானே இருக்கும். ஆனால் நம்ம நினச்சதோ வாட்டர் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம மனசில் நல்ல எண்ணங்களையும் எப்போவுமே நம்ம பெருசாக ஓவர் திங்கிங் பண்ணாமல் நல்ல திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங்கை மனசில் நிரப்பும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக அமையுது. அதே நேரத்தில் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கை தூக்கி எறிஞ்சிட்டு நெகட்டிவ் குப்பைகளை மனசில் நிரப்பும் பொழுது அது நெகட்டிவாக தான் முடியும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உண்மைதானே? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஓவர் திங்கிங், நடக்காத ஒரு விஷயத்தை எப்பயுமே நடந்த மாதிரி, அது நல்லதாக நடக்கலை, நல்லதாக நினச்சா கூட பரவாயில்ல, உங்களுடைய மனசு உந்தி தள்ள ஆரம்பிக்கும். நாளைக்கு சூப்பராக ஸ்பீச் பண்ணுவேன், ஸ்டேஜில் நான் பேசும்போது என்னை பார்த்து எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, நான் ஒரு பெரிய சாதனையை படைக்க போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுறது ஒரு பக்கம். அதே இது நான் சரியாக பேச மாட்டேன், பதட்டப்படுவேன், திக்கிடுவேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு மனசில் குப்பையை தூக்கி போடும் பொழுது எப்படிங்க வாட்டர் நிறையும்? அதுதாங்க அந்த ஓவர் திங்கிங். அப்போது என்ன பண்ணலாம்? அந்த ஓவர் திங்கிங்கை பீட் பண்ணி விரட்டி மனசை தைரியமாக வச்சு நினச்சதை அடைவது எப்படி? ஓகே, த ஃபஸ்ட் நம்பர் 1, த ப்ராப்ளம் இஸ் ரேர்லி த ப்ராப்ளம். எத்தனை பேர் இதை ஒத்துக்குவீங்க? நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று பிரச்சனையாகவே இருக்காது. இல்லாத ஒரு விஷயத்தை மனத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். நிறைய நேரங்களில் எனக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லைனா கூட நானே ஒரு பிரச்சனையை தேடிய மனசில் வச்சு, இப்படி ஆயிடுச்சே, இது கரெக்ட் இல்லையே, இது இப்படி நடந்திருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி என் மனசை திருப்பி 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 கேள்விகளை எழுப்பி கொஞ்ச நேரத்தில் நானே சோகமாயிருவேன். வீட்டில் கேட்பாங்க, ஏன்ப்பா சோகமாக இருக்கேன்னா, என்ன காரணம்? காரணத்தை சொன்னால் அவங்க சிரிப்பாங்க, ஏன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதே தாங்க, the most of the problems are not problems. The way you think about them is the problem. ப்ராப்ளத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம ப்ராப்ளத்தை எப்படி அணுகிறது, பிரச்சனைகளை அணுகுவது, பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இந்த 2 விஷயந்தான் எப்போவுமே அது ப்ராப்ளத்தை டிசைட் பண்ணுது. ஒத்துக்கிறீங்க தானே? நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதுதானங்க. அதை விட்டுட்டு நம்ம ப்ராப்ளம் இல்லாத ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? 99% நம்ம அஃபெக்ட் ஆகிறது, நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே உங்கள் மனசில் உங்கள் மூளைக்குள்ளேருந்து வரக்கூடிய தாட்ஸ். இதை ஒத்துக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனசில் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிரச்சனையாகவும் உருவெடுக்குது. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதை நினச்சி உலண்டு உருண்டு அழுது கதறி என்ன நடக்க போகுது? மோஸ்ட் ஆஃப் த ட்ரபிள்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். அண்ட் எப்படி நீங்கள் அதை அணுகிறீங்க? ஆக்சுவல் ப்ராப்ளம்லேருந்து பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது என்னவோ கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனசில் இருக்க திங்கிங், அந்த பயம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். நிறைய நேரங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இதிலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா, ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அணுகிறது, ப்ராப்ளத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதை பொறுத்து தான் இருக்குது. அதை விட்டு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. நம்பர் 2, அவாய்ட் செல்ஃப் ரிஜெக்ஷன். சில நேரங்களில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை
நம்ம எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலையோ, எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இது கரெக்டாக வராதோ, இது கரெக்டாக வராது, நமக்கெலாம் ஒத்து வராதையா, இது என்னத்தை வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே செல்ஃப் டவுட், செல்ஃப் ரிஜெக்ஷன் பண்ணிக்குவோம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முயற்சி என்பது நம்ம முயற்சி எடுத்த பின்னாடி தோல்வியை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நன்று. முயற்சியே பண்ணாமல் நான் தோத்துட்டேன் அப்படின்னு உட்கார்றது எந்த விதத்திலங்க நியாயம்? முயன்று தானே பார்க்கணும், முயற்சி எடுக்கணும். என்னால் ஓட முடியாதுன்னு உட்காந்துட்டு நான் போடலையேன்னு வருத்தப்படுறத விட ஓடிட்டு தோற்றா பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். அங்கே முயற்சி, பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம சின்ன வயசில் அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்ட்டிசிபேஷன், முயற்சி, ஒரு முயற்சியை எடுக்கணும், கையில் எடுக்கணும். நல்ல பயிற்சியோட முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி. அதை கண்டிப்பாக நம்ம நம்பணும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரபுள் கம்ஸ் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் யோசிக்கிறீங்க, அந்த ஜாப் எனக்கு கரெக்டாக வராது, அந்த இன்டர்வியூக்கு என்னால் போய் கிளியர் பண்ண முடியாது நினைக்கிறத விட்டுட்டு அப்ளை பண்ணி பாருங்களேன், அட்டன் பண்ணுங்கள். தோத்துட்டு போங்க, அடுத்ததுக்கு ட்ரை பண்ணலாம்ல, நல்ல லேர்னிங்காவது கிடைக்கும்ல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை அணுகும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராமலே போகலாம் வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்துலையும். எப்போவுமே ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, இது அனுப்புனா பிரச்சனை ஆயிருமோ, இல்லை இதை பப்ளிஷ் பண்ணால் யாருக்கு பிடிக்காதோ, நான் பேசுகிறது யாருக்கு பிடிக்காதோ, நான் போடுற வீடியோ யாருக்கும் பிடிக்காதோ அப்படின்னு உங்களையே செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் தோற்று வாழ்க்கையில் கஷ்டப்படுறத விட முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கடைசியில் தோற்றா கூட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெவர் ஓவர் திங்க் யுவர் செல்ஃப் இன்டு செல்ஃப் ரிஜெக்ஷன். இதுதான் பாயிண்ட். நம்பர் 3 பார்த்தோன்னா சைலன்ஸ் அட் டைம். ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறையா ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகணும் அப்படின்னா நிறையா திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. திங்க் பண்ணுறது ப்ராப்ளம்ன்றது நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம் நான் சொல்லலை, ரியல் லைஃப் ப்ராப்ளம் சொல்கிறேன். அதுக்கு நம்ம திங்க் பண்ணுறாலும் எதுவும் நடக்காதுங்க. ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் நம்ம இந்த கருத்து சொல்லியிருக்கோம். சலனமற்ற நீரோடையில் தான் அந்த நீரோடைக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லோ முள்ளோ எதுனாலும் தெரியும். சலனமாக அப்படியே குழங்குன குட்டை மாதிரி வாழ்ந்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன நமக்கு தெரியாது, ஒரு தெளிவு கிடைக்காது, ஒரு தெளிவான பாத்து கிடைக்காது. அப்போது நம்மளுடைய ஆன்சர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்மளுடைய அமைதி, நமக்கான டைம் எடுத்து யோசித்து நல்ல கிளியர் மைண்டில், கிளியர் மென்டலாக இருக்கும் போது நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதற்கான சொல்யூஷனை மைண்டே கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒன்றும் உடனே 100% ஞானி கிடையாது, எனக்குள்ளேயும் அந்த பிரச்சனைகள் வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மைண்டில் சொல்லிட்டு டக்குன்னு தூங்கிடுவேன். அதுவே உள்ளே போட்டு ஏதோ ப்ராசஸ் பண்ணி நான் எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும். அடப்போப்பா அப்படின்னு சிரிக்காதீங்க, உண்மையிலேங்க ஏதோ ஒன்று சஜஷன் கொடுக்கும், அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி மனசுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, த பவர் ஆஃப் நவ். இதை வச்சு இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம ஒரு எபிசோடே பண்ணியிருக்கோம். த கரண்ட். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் ஒன்று. இன்றைய நாள், இந்த நொடி, இந்த நேரம் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ஃப்யூச்சர், பெட்டர் ஃப்யூச்சரை கொடுக்கும். நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயந்து ஓவர் திங்க் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம காலத்தை கடக்கும் பொழுது அந்த ஃப்யூச்சரில் உட்காந்து திருப்பி பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஓவர் திங்கிங்னால் நம்ம இழந்திருப்போம். ஓவர் திங்கிங் பண்ணுறதை விட்டுட்டு இந்த நேரத்தில், இந்த நொடியில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷம்னு நினைங்க. அப்போது ரொம்பவே ஈஸியாக லைஃப் ஹேண்டில் பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும். ஆல் யூ ஹேவ் இஸ் நவ். இதை யாராலும் மறுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் என்கிட்ட என் ஃப்யூச்சர் கையில் இருக்குன்னு யாரால் அங்கே சொல்ல முடியும்? எந்த நொடி, ஒரு நொடியில் வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கையை விட்டுடுவோம், வாழ்க்கையை விட்டு போயிடுவோம். என்னென்னலாம் நடக்கலாம் தெரியுமா? அப்போது இந்த நொடியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த நொடியில் வாழ்ந்து பாருங்கள், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா?
அடுத்த நொடி எனக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாதுங்க, இந்த நொடியில் நான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்து பாருங்களேன். அருமையாக இருக்குங்க. வாட் யூ கேன் டூ வித் நவ் கேன் மேக் ரைட் ஆஃப் யுவர் பாஸ்ட் அண்ட் மேக் குட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுடைய பாஸ்ட்டில் நடந்த பிரச்சனைகளை மாற்றி அருமையான ஃப்யூச்சரை கொடுக்கும். இந்த நொடியில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்க முயற்சி பண்ணிங்கன்னா. நாளையை யோசித்து நாளைக்குன்னு தள்ளி போட்டு நாளையை மட்டுமே மனசில் வச்சு ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால ஒன்று கூட மாறாது. மனசில் நல்லா ஏற்றிக்கங்க. நம்பர் 6, ஃபேக்ட் செக் யுவர் ஓன் தாட்ஸ். நிறைய நேரங்களில் நம்ம மனசு நிறைய சினாரியோஸை மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே பயப்படுற மாதிரி, இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இல்லை நம்மளுக்கு ஃப்ளைட்டு டிலே ஆயிருமோ, ஃப்ளைட்டில் ஏற முடியாதோ, பஸ்ஸு டிலே ஆயிருமோ, பரீட்சை கரெக்டான டைம் போக முடியாதோ, நம்ம வேலைக்கு அட்டன் பண்ண முடியாதோ, வேலையை கரெக்டாக முடிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு தூக்கி எரியும். ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை விதைப்பதற்கு, உங்களுக்குள்ள கவலைகளை உருவாக்குவதற்கு, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய மனசு பண்ண தான் செய்யும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மைண்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன பண்ணணும்னா ஃபேக்ட் செக். உண்மையிலேயே இது ஒர்த்தா, இது நடக்குமா, நடக்காதா, எதுக்கு இந்த மைண்டு இப்படி பயப்படுது, எதுக்கு இந்த மைண்டு இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி இது கரெக்டு இல்லைன்றது நீங்கள் தெளிவாக உங்கள் மைனஸுக்குள்ளே பேசணும். எப்பயுமே சொல்லுவாங்க செல்ஃப் டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி நம்ம செல்ஃப் டாக் நிறையா பண்ணும் பொழுது நம்ம மனசுக்கு நம்ம மிக நெருக்கமான நண்பனாக மாறுவோம். அப்போது இந்த மாதிரி கூச்சலிடக்கூடிய மனசாக இருக்கும்போது, ரொம்ப தவறான ப்ரொஜெக்ஷன் நம்மளை பற்றியே நம்மளை பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மனசை அடக்க முடியாத அழிஞ்சது தான் வாழ்க்கையில் நிறைய இடங்கள். ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி இருக்கும் போது உங்களுடைய ஓன் தாட்ஸை நீங்கள் தான் எவாலுவேட் பண்ணணும். நம்பர் 6, அக்செப்டன்ஸ் இஸ் பீஸ். ஒத்துக்கங்க, நிறைய ஆங்ஸைட்டி நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணாதுங்க. அதே மாதிரி நிறைய பயம் கலந்த ஒரு பதப்பதப்பு, ஆங்ஸைட்டினா பதப்பதப்பு உங்களுடைய இறந்த காலத்தையும் மாற்ற போவது கிடையாது. உங்களுடைய ஃப்யூச்சரையும் மாற்ற போகிறது கிடையாது. அதனால் பதட்டப்படாதீங்க. சில டைமிங்கில் ஆக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன். நீங்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உங்களால் நினச்சதை அடைய முடியலை, கஷ்டப்படுறீங்க, உங்களால் பண்ண முடியலன்னு உங்களுக்குள்ளே கோவம் வருது அப்படின்னா ஓகே, சம்டைம் இம்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும். எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் சொல்லவே முடியாதுங்க இந்த வாழ்க்கையில். எல்லாருக்குள்ளேயும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணணும். ஆக்செப்ட் அன்சர்டைனிட்டி பண்ணுங்க. எதுவுமே நிலையானது கிடையாது. வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறையில் தொலைவில் இருக்கும் வரைக்கும் அந்த வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் ப்ரெசண்டில் வாழணும். அதை விட்டுட்டு சில நேரங்களில் நிலைப்பே இல்லாத வாழ்க்கையை நினச்சி நிறைய யோசிக்காதீங்க. ஒருத்தே கிடையாது. ஆக்செப்ட் அன்கண்ட்ரோலபிள். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம். அங்கே தான் நம்ம தூக்க ஆரம்பிக்கிறோம், அங்கே தான் நம்ம பதற ஆரம்பிக்கிறோம், அங்கே தான் நம்ம கதற ஆரம்பிக்கிறோம். உண்மை. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. உங்கள் கையில் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த 6 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணி சூப்பராக ஓவர் டூயிங்கில் இறங்கி ஓவர் த வேர்ல்டு சூப்பர் சக்ஸஸாக ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ண முடியுங்க. இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? இல்லை, என்கிட்ட இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது, இதை தவிர நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, இல்லை இது நான் ஒத்துக்கல அப்படின்னு நினச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது மனசில் இருக்குன்னா RJ-Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ-Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மன்னோ. இது உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் முக்கியமாக ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய நண்பிகள்கிட்ட ரீச் அடைய முடியும். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய
நீங்கள் நேரடியாக எங்கேயும் போயிட்டு ஆர்ஜேமனோட ஸ்கோர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ நீங்கள் லிங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஆல்ரைட், நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது ஆர்ஜே மனோ. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். பை பாய், டேக் கேர் நண்பா, நன்பி. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.